இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆசனம் சுப்த வஜ்ராசனம். இந்த ஆசனத்தை நமக்கு கற்றுத் தருபவர் நமது தெய்வீக சகோதரர் பிரம்மாகுமார் டாக்டர் செல்வம் அவர்கள். பயிற்சி. வஜ்ராசனத்தில் குதிகால்களை வெளிப்புறமாக சுட்டிக்காட்டி பெருவிரல்களை தொடவும். உடல் நிமிர்ந்து கைகள் தொடைகளில் ஓய்வெடுக்கின்றன. முழு உடலையும் ரிலாக்ஸ் செய்யுங்கள். சாதாரணமாக சுவாசித்து கைகளை பிட்டத்திற்கு அருகில் தரையில் வைக்கவும். முழங்கைகளை வளைத்து முழங்கைகள் தரையில் ஓய்வெடுக்கும் வரை மெதுவாக உடலை பின்னால் சாய்க்கவும். தலையின் மேற்பகுதி தரையை தொடும் வரை தலையை பின்னோக்கி குறைக்கவும். மார்பின் முன் உள்ளங்கைகளை ஒன்றாக கொண்டு தோரணையை பிடிக்கவும். சுவாசம் தளர்வாகவும் இயல்பை விட சற்று ஆழமாகவும் மூக்கின் வழியாக உள்ளிழுத்து வாய் வழியாக வெளிவிடும். முழங்கைகளின் உதவியுடன் மெதுவாக ஆரம்ப நிலைக்கு திரும்பவும். பலன்கள். முதுகெலும்பு மற்றும் இடுப்புகளின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறது மற்றும் தொடை தசைகளை நீட்டுகிறது. நுரையீரலை பலப்படுத்துகிறது மற்றும் ஆஸ்துமா மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சிக்கு உதவுகிறது. எச்சரிக்கை. ஆஸ்துமா தாக்குதலின் போது இடுப்பு, முதுகெலும்பு அல்லது முழங்கால் பகுதியில் கடுமையான வலி இருந்தால் இந்த ஆசனத்தை தவிர்க்கவும். முழங்கால் அல்லது வயிற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகும் தவிர்க்கவும்.